வடிவான் ஷேட்லாம் போட்டிருக்கீங்க. என்ன பிறந்த நாள்? சரி, அதான் எங்களை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அதை வந்துட்டு கொடுத்துட்டு போகணும் வந்தோம். ஆனால் என்ன கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்து இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட கொடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க. உறவு முறை வேறு, ஆனால் அவங்களோட ஸ்தானம் பண்ணுறது வேறு. சரியா? சரி, முதலாவது நான் கேஷ் புக்கையே கொடுத்துட்றேன். சரி, ஒரு அழகான கேஷ் புக்கையை வாங்கிருங்க. அப்படியே எவ்வளவு காசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன கூடாது, என்ன நல்ல கதை இது. என்னவும் சொல்லணும். எவ்வளோ இருக்கு உங்களுக்குள்ள? எவ்வளவு? அப்பாவுக்கு எத்தனை வயசு? 54. அப்ப 54,000 இருக்குமா? சரி, அதுக்குள்ள 54,000 ரூபாய் இருக்கு. சரியா? உங்களுடைய வயசு 54 படியால 54,000 ரூபாய் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுக்கு வயசு கூட கூட காசு கொடுக்கணும். சரி, 100 வயசு வந்து வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வரும். சரியா? ரைட். முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்றோம். நாங்கள் வாரம் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து கேஷ் பகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கு என்ன? சரி, அடுத்த ஒவ்வொரு கிஃப்டா கொடுத்துடுறேன். கொடுத்தது பிறகு யார் கொடுத்ததுன்ற நீங்க சொல்லிடணும். சரியா? ஒரு சின்ன சாக்லேட் பாஸ்கெட். சரியா? இனிப்பு வாழ்க்கையில எப்பயுமே இனிப்பான விஷயங்கள் நடக்கணும்ன்றதுக்காக நாங்கள் ஸ்வீட் கொடுப்போம். அதனால நாங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொஞ்சம் வெளிநாட்டு ஸ்வீட் சாக்லேட்ஸ். ரைட், அது பூரா சாப்பிடுவோம். அப்பாவுக்கு ஒரு சாக்லேட் கேக்கும் கொடுத்து விட்டுருக்கீங்க. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு டேட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. சரியா? 9ஆம் தேதி. நீங்க 9 நம்பராப்பா? நானும் 9 நம்பர் ராணி. அப்பா நான் குணம் வேண்டிய குணம் மாதிரி இருக்கு. சாதுவா மிருதுவா அப்படியா? சரி, நான் கோவக்காரன். இல்ல நான் படு கோவக்காரன். எப்ப கோவக்காரனா? சரி, ஓகே, இதே வாங்கிறீங்க. சரி, என்னப்பா இருக்கு உள்ள? அப்ப ஸ்கேன் பண்ணி பாக்குறது பொறுங்கப்பா. ஃப்ரேம் உள்ள பத்த இருக்குமா? அக்கா என்னப்பா ஃப்ரேம் இல்ல. சரி, நீங்க பிரிச்சே பாத்துருங்க. அது பிரச்சனை, அது விக்கிறான். ஷேட் மட்டுமா? ஷேட் எடுக்கும். வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும். வந்துட்டு இதயபூர்வமாக வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய நெருங்கிய ஒரு உறவு தான் இதை கொடுத்து விட்டது. சரியா? ஒரு இதய பலூன் உங்களுடைய இதயம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் கொடுத்து விட்டது. சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். கேக் வெட்டுறதுக்கு முதல் உங்களுக்கு ஹார்ட் பலூன், இந்த 54,000 கேஷ் புக்கே, சேட்டு, சரம், சாக்லேட் பாஸ்கெட் இவ்வளவும் கொடுத்தது யாரா இருக்கு? மகனும் மச்சாலும். உங்களோட மகன் பேர் என்ன? மகனும் மச்சாலும் பண்ணீங்க. லக்ஷன் மகன் லக்ஷன் அனுப்பினது. சரியா? அவருக்கு தெரியுமா உங்களுக்கு பர்த்டே? அடுத்து விஷ் பண்ணவரா? அப்ப சொன்னாரா அப்படி கொடுத்துருவோம்னு சொல்லி? சொல்லாட்டது தான் சப்பு தானே. சரி, ஷூரா அவர் தான். ரைட், வாழ்த்துக்கள். நீங்கள் சரியா சொல்லிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல, யாரு கொடுத்து சொல்லுங்க. மகன் கொடுக்கல. தம்பியா? மகன் தான். தம்பி மேலும் தம்பி கொடுக்கணும், மகன் கொடுக்கணும், இல்லாட்டி உங்க வீட்டுக்காரர் கொடுத்திருப்பீங்க. வாய்ப்பு இல்லையா? அவருக்கு வேலை எடுத்துரு. நிறைய பேர் நிக்கிறோம். எடுத்துருக்கா. ரைட், இவ்வளவு பேர் நிக்கிறோம் இந்த டைம்ல. நீங்க சொல்லுங்க. யார் சொன்னீங்க? மனோவா? தம்பி, மகன், தம்பி. இல்லாட்டிக்கலாம் வேணாம். ஷூரா சொல்லுங்க யார் கொடுத்துருக்கீங்க? 3 பேரும் இணைஞ்சு ஒருத்தரும் கொடுக்கல. யாருமே இணைஞ்சு கொடுக்கல. கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க. தெரியல யாரு? சொல்லுங்க யாரு? தம்பி மனோ. சரி, நானே சொல்லிடுறேன். கொடுத்தது வந்து உங்களுடைய தம்பி இல்ல, உங்களுடைய மகன். சரியா? உங்களுடைய மகன், அதாவது உங்களை அன்னையாக பார்க்கக்கூடிய உங்களுடைய தம்பி. கொடுத்தது யாரு? உங்களுடைய, நான் சொல்றது புரியுதா? சரி, உங்களுடைய அம்மா வந்துட்டு இப்ப கிட்ட மோசம் போயிட்டாங்க இல்லையா? 1 வருஷம் ஆச்சு. அப்ப உங்களை வந்துட்டு, அதாவது தன்னுடைய அம்மாவோட கதைக்கிறதும் தன்னுடைய அண்ணாவோட கதைக்கிறதும் ஒன்றுதான் என்று சொல்லி எண்ணி கதைக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட உங்களுடைய பிள்ளைக்கு தான் சமம். ஓமா இல்லையா?
சரியா உங்களை இன்னொரு தாயாக பார்க்கிறார் என்று சொன்னா அம்மாவோட கதைக்கிறவர் அம்மா திடீரென்று இல்லாத காரணத்தினால அந்த உங்களோட தான் டெய்லி ஒவ்வொரு நாளுமே இரவு உங்களோட கதைச்சிட்டு தான் சாப்பிடுவேன். இதை வந்து மருமக சொல்லியிருந்தாங்க, அதாவது உங்களுடைய தம்பியுடைய மனைவி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி அவர் எப்பயுமே அப்படித்தான், அதாவது உங்களோட கதைச்சிட்டு தானே சாப்பிடவே வருவாராம். ஸோ அந்த அளவுக்கு என்னை தாயாக பார்க்கக்கூடிய ஒரு தம்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. உங்களுடைய சொந்தம் இந்த பந்தம் என்றைக்குமே நிலைக்கணும்னு சொல்லி எங்களுடைய நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதோடு சேர்த்து உங்களை இவ்வளோத்தையும் கொடுக்க சொல்லி தூண்டியது வந்து யாருன்னு சொன்னா உங்களை மியா மியான்னு சொல்லி சரியா அஸ்வின் என்ன அஸ்வின் குட்டி வந்து உங்களை மியா பெரியப்பா ஆசையா கூப்பிடுவாங்களாம். சரியா அவர் தான் பெரியப்பா கொடுங்கப்பா என்று சொல்லி சொன்னாராம். சரி குட்டியால் தானே, ஆனா அவருக்கு சின்ன வயசுல இருந்து உங்களை மியா பெரியப்பா எப்படி கூப்பிடுவார். சரி அந்த இதெல்லாம் மறக்க முடியாது நினைவுலாம். சரியான சரி இப்ப அவைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க கடைசியா? எதிர்பார்த்தீங்களா அப்படி குடிக்கணும்னு சொல்லி? எதிர்பார்க்கல, ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ரைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday.